ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, 2 ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னாச்சு பிரதர் கண்டினியூ பண்ணல அப்படி இப்படின்னு. ஒரு ஸ்டோரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே நிறைய டைம் ஆகுது. கதை எழுதணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மேக் பண்ணணும். பார்க்குற நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அட்லீஸ்ட் தொடர்ந்து பார்க்குற நீங்களாவது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம். ஸ்டோரி போடலன்னு இத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க, பரவாயில்லங்க, இருக்கட்டும். பார்க்கறது 10 பேரா இருந்தாலும் அந்த 10 பேருக்கும் ஜென்யூனா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா ஸ்டோரியை கண்டினியூ பண்ண சொல்றேன். உங்களுக்கு ஸ்டோரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே புரியும், இது எங்களோட உழைப்பு. இதன் மூலமா வர வருமானத்தை வச்சுதான் எங்களோட ஃபேமிலியும் ரன் ஆகும். ஸோ நீங்க கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். அத்தை, ரொம்ப நேரம் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எங்க போனீங்க? ஆளையே காணோம். ஒன்றும் இல்லை முத்து, பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை, அதான் என்னன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு யார் கூட சண்டை போட்டாங்க? இன்னைக்கு யார் கூடயும் ஆரம்பிக்கல, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் சண்டை. என்னத்த சொல்றீங்க? எப்பவுமே அந்த அக்கா அடுத்த வீட்டுக்காரங்க கூட தானே சண்டை போடுவாங்க. ஆமாம் ஆமாம், நான் உன்னை கூப்பிடலாம் நினச்சேன். நீ தான் அடுத்த வீட்டு சண்டையை பார்க்கலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவியே, அதான் கூப்பிடல. சொல்லியிருந்தா என்னையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்ப. அத்தை, அது ஏன்னு தெரியல, சின்ன பிள்ளைல இருந்து யாராவது சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மண்டை சூடாகும். எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க சண்டை போட்டா உனக்கு என்ன ஆகுதுன்னு. அது ஏன்னு தெரியல, எனக்கு சண்டை போடவும் பிடிக்காது, சண்டை போடுறவங்கள பாக்குறதுக்கும் பிடிக்காது. சரி, அது கூட பரவாயில்ல அத்தை. நம்ம கொஞ்ச நேரம் அந்த வீட்டை சும்மா பார்த்தா கூட அந்த அக்கா உடனே பக்கத்து வீட்டுல பிரச்சனை இல்லாத மாதிரி எட்டி பாப்பாளுதுன்னு நம்மளையும் 4 தட்டு திட்டுவாங்க. தேவையா? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம வீட்டு வாசலில் நின்று பார்க்குறோம், அவங்க வீட்டுக்குள்ளே போய்யா பார்க்கோம். அதுவும் அந்த அக்கா நார்மலான பாஷெல்லாம் பேசாது, முத்து முத்தா பேசும். ஆமாம் ஆமாம், அப்படித்தான். சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படித்தான். 10 வார்த்தை பேசுகிறானா அதில் 5 வார்த்தை கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். இந்த தெருவில் ஆம்பளைங்களே அவட்ட பேச பயப்படுவாங்க, பொம்பளைங்க தான். என்னத்த சொல்ல வரீங்க? ஆம்பளைங்களே பேச பயப்படுவாங்க, பொம்பளைங்க சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீ வேற முத்து, இந்த பொம்பளைங்க இருக்காங்க பாரு, அவங்களுக்குலாம் ஒரு கணக்கு வழக்கே கிடையாது. நம்மளாம் பாரு, நம்ம புருஷன் மாமியார் பேசிட்டாலே நம்ம மனசுலேருந்து அது போகாது. பார்த்துக்கோ, ரொம்ப நாள் ரொம்ப மாதம் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். பக்கத்து வீட்டுக்காரி கேட்டால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், புருஷன் மேலே இருக்கிற கோவம், மாமியார் மேலே கோவம், நாத்தனார் மேலே கோவம், எல்லா கோவத்தையும் வச்சு தீட்டிட வேண்டியது தான். அது சரிதான். ஆனா பாத்தீங்களா, நிறைய சண்டை பகல் நேரத்துல தான் நடக்குது. ஆமாம், பகலில் தானே ஃப்ரீயாக இருக்காங்க. புருஷன் மாதிரி அங்கங்கன்னு வேலைக்கு போயிருந்தாங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் காலேஜ் அங்கங்கன்னு போயிருதுங்க. நம்ம வீட்டில் தனியாக இருக்கும். இந்த நேரத்தில் சண்டை போட்டால் ஃப்ரீயாக சண்டை போடலாம் பாரு. காலையில் சண்டை போட்டால் சாயங்காலம் வரை சண்டை போடலாம். நேரம் அடுத்த வேலை இருக்கேன்னு ஒன்றும் கிடையாது. என்னத்த சொல்றீங்க? சண்டை போடுறதுல இவ்வளவு இருக்கா? ஆமாம், புருஷன் மாதிரி வீட்டில் இருந்தால் ஃப்ரீயாக சண்டை போட விடுவானுங்களா? வீட்டுக்குள்ளே வரியா என்ன, வீட்டுக்குள்ளே வரியா என்னம்பாங்க. சில ஆம்பளைங்க பரவாயில்ல, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதை எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க. சில பேர் இருக்காங்களே, எதுக்கு எடுத்தாலும் பயந்தாங்கொழிங்க, வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுவானுங்க. அத்தை, நீங்க யார் சொல்றீங்க? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்கள் மாமாவை தான் சொல்கிறேன். உங்கள் மாமா ஒரு சண்டை போட விட மாட்டார். அதுவும் பக்கத்து வீட்டுக்காரிக்கு எனக்கு சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த மனுஷன் போய் அவளுக்கு தான் கம்பு பிடிப்பாரு. அப்படின்னா? அப்படின்னா நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் அவகிட்ட நல்லவன்னு பேர் வாங்கணும்ல, அதுக்காக அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன் அத்தை மாமா இப்படி இருக்காங்க? யார் மேல தப்போ அவங்கள தானே சத்தம் போடணும். இந்த லாஜிக்லாம் உங்க மாமா கிடையாது. நீ சும்மா வேணா யார் கூட சண்டை போட்டு பாரு, உடனே யார் கூட சண்டை போடுதியோ அவங்களுக்கு போய் சப்போர்ட்டா வந்து நம்மளையே அடிக்க வருவாரு. என்னத்த சொல்றீங்க? இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரி எப்படி வந்தாங்க? முதல்ல ஒரே ஒரு ரூம் போட்டா, மறுபடி அடுத்து ஒரு அடுப்படியை போட்டா, அடுத்த வருஷம் ஒரு தஹார்சா போட்டா, அதுக்கப்புறம் பாரு ஒரு 2 பெட்ரூமை வீட்டு முன்னாடி எடுத்துக்கிட்டா, அதுக்கு முன்னாடி தோட்டம் போட போறேன்னு இடத்த அடைச்சு வச்சுக்கிட்டா. அத்தை, இவ்வளவு ரூம் எடுக்காங்களே, கவர்மெண்ட் ஒண்ணும் சொல்லாதா? அதை ஏமா கேட்க? ஊரில் இந்த எலெக்ஷன் வர நேரத்துலலாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இடம் தேவைப்பட்டதுன்னு அந்த வீட்டை தூக்கிடுவோங்காங்க. எங்கே நம்ம எழுதி விட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு ஓட்டு விழாதோன்னு எவனும் கண்டுக்கிட மாட்டுக்கான். எவனும் நல்ல பேர் எடுக்கணும் பத்தியா, அதுக்காக நம்மளை கஷ்டப்படுத்துதானுங்க. புறம்போக்கு இடத்துல வந்து உட்காந்தா, இந்த வீட்டை அவங்க அப்பா கட்டும்போது தான் இந்த வீட்டை எங்கள் அப்பா கட்டினாரு. கடைசியில் பாரு, என்னமோ 1 கோடி ரூபா கொடுத்து இந்த இடத்த வாங்கின மாதிரி பீத்து தான். 3 பெட்ரூம் போட்டா, கிச்சன் போட்டா, தோட்டம் துறவு என்னமெல்லாம் வச்சிருக்கா. நம்மளை பாரு, இந்த 2 சென்ட் வாங்கி அந்த 2 சென்ட்டுக்குள்ள இடிச்சு பிடிச்சின்னு வீட்டை கட்டி இதுலயே இருக்கும். இந்த காலத்துல கெட்டவங்களுக்கு தான் காலம் போல. ஆமாம்மா,
அது என்ன செஞ்சா தெரியுமா, பக்கத்தில் அவளுக்கு சீதனம் கொடுத்த வீடு இருந்தது பத்தியா, அந்த வீட்டோட கதவு நம்பரை போட்டு இந்த கரண்ட் பில்லு அந்த அது என்ன எலக்ட்ரிசிட்டியா அதுவும் எழுதி கொடுத்து அதையும் வாங்கிட்டா. இந்த வீட்டுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டுக்காரங்க இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க, உட்காந்து மற்றதுல தான் 10 வியாக்கியானம் பண்ணுவானுங்க. ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கைரேகை வச்சாதான் வருவோம் பண்ணுவோன்ட்டு எரிச்சலா வருது. இல்லை வயசானவங்களுக்கு தனியாக ஒரு நாளுன்னு போடுதாங்களா, அதுவும் போட மாட்டேங்காங்க. இந்த குமரி பிள்ளைகளோட வயசானவிலும் லைனில் நிற்க வேண்டியிருக்கு. இவளுக பாரு எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்றுக்கிட்டுதாவே. வெயில் வருது, சில பாட்டியெல்லாம் ரேஷன் கடைக்கு வந்து ஏறி இறங்கும் போது நம்மளுக்கு பாவமாக இருக்குது. அந்த கடைக்காரன் வேற கிளவிங்க. அவன் என்னமோ எப்போ பார்த்தாலும் குமரனா இருக்க போகிற மாதிரி. எல்லாரும் ஒரு நாள் கிளவி எதுனா ஆகணும். அத்தை, அப்ப அந்த அக்கா வீடு முழுசாவே புறம்போக்கு தானா? ஆமாம்மா, முழுசா புறம்போக்கு தான். ஒரு சாணு அவங்க இடங்க கிடையாது பார்த்துக்கோ. பக்கத்தில் இடம் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டில் இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புறம்போக்கில் ரொம்ப வருஷம் இருந்தாங்கன்னா அதில் பட்டா போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்களாம்ல. இவளுக்கு அவங்க அப்பா வீடு கொடுத்துருக்காரு, காடு கொடுத்துருக்காரு, ரொக்கம் கொடுத்துருக்காரு, காடுகாரன்னு எல்லாம் இருக்கு. ஆனால் இவ எதையுமே காட்டலை. கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு? அந்த வீடு வந்து அவ ஆட்சி பேரில் இருந்தது பார்த்துக்கோ. அப்போ ஆட்சி பேரில் தானே இருக்கு, இவ பேரில் இன்னும் மாறல பட்டால. அதனால இவ சொல்றத நம்பிக்கிட்டாங்க, பட்டாவும் கொடுத்துட்டாங்க. அவ இடத்தையும் வித்துப்பிட்டா. ஆனா அந்த வாங்கினவங்க வந்து எதுவும் செய்யலை அவளுக்கு. காத்தாடிக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க அவளுக்கு. அதனால அந்த இடத்துல நாங்கள் விதைச்சிக்கிட்டோன்னு கேட்டிருப்பா அவளுக்கு. அவங்களும் சரின்னு இருக்காங்க. காசு பணம் நல்லா தான் இருக்கா. உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் வீடு கொடுத்தது, புறம்போக்கு இடத்த பட்டா போட்டு கொடுத்ததுன்னா அது நல்ல விஷயம். ஆனா இந்த மாதிரி வீடு காடு சொத்துன்னு இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டை ஏமாத்தி வீடை வாங்கிக்கிடுதாங்க. இந்த மாதிரி வீட்டெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், இல்லை ஒரு லைப்ரரி வேணும், ஏதாவது ஒரு முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங் வேணும்னா இடம் இல்லைங்காங்க. ரோட்டில் பாரு, ஒரு 2 சாணி இடத்த பிடிச்சிட்டுனா அந்த ஃபுல் ரோஸர் வச்சு இடிச்சு தள்ளிடுறாங்க. இங்கே 3 பெட்ரூம் போட்ட வீடையே கட்டியிருக்கா. ஆமா அத்தை, உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்கீமை பயன்படுத்தி இந்த மாதிரி சொத்து இருக்கிறவங்க ஆக்கிரமிக்கும் போதுதான் ஏழைப்பாளையங்களும் பாதிக்கப்படுறாங்க. உண்மையாவே ஒரு சர்வே எடுத்து அவங்க கஷ்டப்பட்டவங்க வீடு இல்ல நிலம் இல்லைன்னா அவங்களுக்கு தாராளமா கவர்மெண்ட் கெட்டியே கொடுக்கலாம். ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? அரசு அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க, நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு கொண்டு வர்றவங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னத்தை செய்யறது? இந்த எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் அவங்களெல்லாம் விடுமா. ஊர்ல இந்த பிரசிடண்டை செலக்ட் பண்ணுதோமே அவங்களாவது யோக்கியமா இருக்காங்களா? அவன் வந்துட்டு அவன் சம்பாத்தியம் பண்ணிட்டு ஓடணும்னு தான் பார்க்கான். யாரு மக்களோட நலத்தை பத்தி யோசிக்கா? கேட்டா மக்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்காங்க. யாரு மக்களுக்குங்கிறதா டவுட்டு. நல்ல பதவியில் இருக்கும்போதெல்லாம் காசு பணத்தை காட்டவே மாட்டாங்க பார்த்துக்கோ. அடுத்து பதவி முடிஞ்சு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தா அவ பையனுக்கு பொண்ணுக்கு 100 பவுனு, அங்க வீடு இங்க வீடு. இந்த சொத்துலாம் ஏன் அப்போட்டு காசு? நம்ம வரி பணம், நம்ம வீட்டு வரி, நில வரி, காட்டு வரி அவ்வளோத்தையும் கெட்டுதம்ல, அதுலேருந்து வாங்குறது தான். என்ன செய்யம்மா? அவன் மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். அவன் உண்மையா இருக்கா? ஏன் அத்தை, இந்த அக்கா பார்க்கவே எப்படி இருக்காங்க? சரியான ரவுடி முங்கம்மா மாதிரி எல்லார்கிட்டயும் சண்டைலாம் போடுறாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. ஏன் அத்தை? ஒருவேளை வெளியே பலாப்பழ மாதிரி முள்ளு மாதிரி இருந்துட்டு உள்ள நல்லா இனிப்பா இருப்பாங்களோ? நீ வேற முத்து, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கருமை என்ன பண்ணிருக்கு, அந்த அந்த வீட்டுக்காரங்க இவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்த முடங்கி மாதிரி இருக்கு பத்தியா, அதை அடைச்சி வச்சுக்கிட்டா. இப்போ யாராவது அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா இந்த வழியா போனா சீக்கிரம் போயிடலாம். என்ன பண்ணுவா தெரியுமா? இவட்ட நல்லா பேசினாதான் அந்த முடங்கி அடைச்சி வச்சிருக்காலும் தட்டி அதை எடுத்து விடுவா. இவட்ட அந்த ஆளுக்கு பேசலன்னா இவ வீட்டு முன்னாடி போக முடியாது. 1 கிலோமீட்டர் சுத்தி நடந்து போகணும். 2 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போற இடத்துல 1 கிலோமீட்டர் சுத்தி யாராவது போவாவளா? சாவம் இந்த வழியா போகணுமேன்னு சொல்லிட்டு அவட்ட பல்லா காட்டிட்டு ஆளுக்க பேசிட்டு போறாவ. காலையில வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவிய இவட்ட பேசினாதானே இவ தட்டியை திறந்து விடுவா. இல்லைன்னா இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாள்ல, அதுக்கு பயந்து போய் அவட்ட பேசுதாவ. மீதி வேறு இவட்ட பேசலன்னா நம்மள என்னென்ன பேசுவாளோ. இவ ஊரெல்லாம் போறா பத்தியா, குளத்து வேலைக்கு காட்டு வேலைக்கு போறப்ப அடுத்த வீட்டை பேசுறதா வேலை. அப்போ நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாளோ, அங்க எங்கன்னு பரப்பிடுவாளோ. நம்ம வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள இருக்க, நாளைக்கு சம்மந்தம் பண்ணுமேன்னு ஒரே பயம் ஆட்களுக்கு. அதனால தாயான்னு இவட்ட நல்லவான்னு பேர் எடுத்துட்டு போறாவ. எதுக்கு சனியனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நம்ம வேலைக்கு நைஸா அழக்கா போயிருவோம். அதுக்குதான் இந்த இதெல்லாம். இல்லைன்னா இவ குணத்துக்கு யார் இவட்ட பேசுவா? அதே மாதிரி ஊர்ல என்ன நடக்கு எது நடக்கு எல்லா அப்டேட்டும் இவளுக்கு வந்துருதுதா. இவளுக்கு இதான் வேலை. ஏன் அத்தை, வீட்ல இருக்கிற நமக்கு நேரம் இல்ல, அந்த அக்கா என்னன்னா நிறைய வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்கு? அதை ஏன் கேட்க? அவளுக்கு 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு பத்தியா,
அந்த 2 பிள்ளைகளும் ரொம்ப பாவம். படிக்கிற வயசுலேருந்தே அப்படிதான் 10-12 வயசுலயே வீடு பெருக்க, பாத்திரம் அலச, துணி அலச, சோறு பொங்க, குழம்பு வைக்கன்னு அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எல்லா வேலையும் பார்க்கும். அந்த சின்ன பிள்ளையில இவ நல்ல வேலை வாங்கிட்டு இவ சொகுச குந்தாணி மாதிரி நல்லா திங்கிறது, ஊர் சுத்துறது, இந்த வேலை தான் நடக்கு. குளத்து வேலையிலயும் அப்படிதான் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துருவா. ஊரொலமை பேசுறது, எப்பா ஊரொலமை பேசாம அவளால ஒரு நாள் இருக்க முடியாது. அந்த பிள்ளையில தான் வீட்டை பாக்கு. இவ எங்க வீட்டை பாக்கா, புருஷனையும் அடிச்சு பத்தி விட்டா. என்னத்த சொல்றீங்க? அப்ப அந்த அக்கா புருஷன் இங்க இல்லையா? வருவாரு, அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு போவாரு. நல்ல மனுஷன்தான். கல்யாணம் நடந்து வந்த புதுசுல நல்லா தான் இருந்தாரு. இவ குணத்துக்கு டெய்லி சண்டை. பிள்ளைகள் வளர வளர எப்பா எப்பான்னு பிள்ளையில அழுவுதில்ல. அவரு மனசே கேட்கல. இவ சோறு முங்க மாட்டா, குழம்பு வைக்க மாட்டா. பார்த்துக்கோ, வப்பா எப்ப பார்த்தாலும் தண்ணி ஊற்றி மலாத்த, ஊறப்பட்ட மலாத்த, ஒரு ஊறப்பட்ட மலாத்துல கண்டிருக்கா. அதான் அந்த பிள்ளைகளும் எப்பா சண்டை போடாதாப்பான்னு அவரு என்ன செய்ய, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி சண்டை போடுதா, பிள்ளைகளும் அழுவுது. அவரு போய் அவங்க அக்கா வீட்டுல போய் இருக்காரு. சரிங்க, இன்னைக்கு எதுக்கு சண்டையா? அது 2 பொட்ட பிள்ளை இருந்தது பத்தியா. மூத்த பிள்ளைக்கு அவ சீதனை வீட்டையே சீதனை பேசிட்டாளாம். ரொக்கமா 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பா அவளுக்கு. இப்ப 2வது பிள்ளை ஒரு பையனை விரும்பி இருக்கு. இவ என்ன நினைச்சிருக்கா, தான் அண்ணன் பையனுக்கு கெட்டி கொடுக்கலான்னு நினைச்சிருந்திருக்கா. அவங்க வீட்லயும் சரின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த பிள்ளைக்கு அந்த பையன் வேற, இன்னொரு பையன் சொன்னோம்ல பேசிக்கிட்டு இருக்குன்னு, அந்த பையன் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பா அவளுக்கு. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வீட்டுல தெரிஞ்சிட்டான். உடனே இவ என்ன சொல்லியிருக்கா, அந்த பையன் வீட்டில் வீடு கொண்டு வரணும், அந்த பையனுக்கு 50 பவுன் போடணும், அதாவது இவ மவளுக்கு 50 பவுன் போடணும், ரொக்கம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தாதான் கல்யாணம்னு ஆளாம். இவ பையன்கிட்ட சொல்லியிருப்பா அவளுக்கு. பையனோட அம்மா கிளியும் கிழிச்சாலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏது நினைச்சிட்டு இருக்க, கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைன்னு என்னெல்லாம் பண்றாவ, நீ பொம்பளை பிள்ளையா அவ பொம்பளை பிள்ளையான்னு கேட்டிருப்பா அவளுக்கு. அது அந்த பையன் எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டானா. இப்போ மாமூட்டுக்கு தெரிஞ்சு போட்டுல, மாமாவுன்னு நான் கேட்ட மாட்டேன், இன்னொரு பையன்கிட்ட பேசின பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான் அவளுக்கு. அந்த பிள்ளை போய் அம்மிட்ட கேட்கான், மூத்த மொழுக்கு மட்டும் வீடு கொடுத்தீங்களா, ரொக்கம் கொடுத்த, பவுனு கொடுத்த, எனக்கு என்ன வச்சிருக்க, நல்லா திங்க படுக்க ஊர்வலமை பேச, எப்படி மேனா குதிரை மாதிரி அலையுத, எனக்கு 1 சென்ட் இடம் வச்சிருக்கியா, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டே. அந்த பிள்ளையும் குறை சொல்லக்கூடாதுமா. இப்போ அம்மா அப்பா கஷ்டப்பட்டவன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போடக்கூடாது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அதனே மில்லு வேலையா, மில்லு வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு கொல்லாங்கொட்டை வேலை எல்லாத்துக்கும் போய் சம்பாதிச்சுட்டு வந்து நல்ல சின்ன பிள்ளை சுறுசுறுப்பாக இருக்கும் பார்த்தியா. படிப்பு ஏறலைங்கிறத விட இவ தான் படிக்க விடலை. படிக்க விட்டான்னு வச்சுக்கோங்க, பின்ன இவளுக்கு யார் வீட்டு வேலை பாப்பா சம்பாதிச்சு போடுவா, இவ உட்காந்து திங்க முடியாதுல்ல. அந்த பிள்ளைகள் உழைச்சி கொடுத்ததையும் நல்லா தின்னு தீர்த்துட்டா. அந்த பிள்ளைய பார்த்தாலே பாவமாக தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோ, நம்மள அப்புன்னு அப்பி நம்மளை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிருவா. நம்மளுக்கு எதுக்கு, இன்னைக்கு சண்டை போடுதாவ, நாளைக்கு எம்மாம்பா அவ எம் அவளேம்பா, நம்ம அடுத்த ஆள் தானே. அதான் பார்த்துக்கிட்டே வாரேன். முத்து, நீ அத்தை மேலே கோவமா இருக்கியாம்மா? இல்ல அத்தை. இல்லைம்மா, என்னென்னவோ நடந்துருச்சு. நான் யார் மேலேயே இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேலே காட்டிட்டேன். யோசிச்சு பார்த்தா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போதான் புரியுது. நடந்துருச்சு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோனே. இந்த பாருமுத்து, இப்போ நீ மாசமா இருக்க, உன்னை நல்லா பார்த்துக்கணும். ஒரு அத்தையா இருக்கிறத விட ஒரு அம்மா மாதிரி உன்னை பாசமாக பார்த்துக்கணுன்னு தான் நான் ஆசைப்படுதேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ உங்கள் அம்மாவையே தேடக்கூடாது, அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கணும். என்னை நம்புவல்லாமா, நான் உன்னையவும் என் பேரப்பிள்ளையவும் நல்லா பார்த்துக்கிடுவேன். பழசெல்லாம் மறந்துரு முத்து, அத்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு. இதுக்கப்புறம் பாரு, உன்னையும் என் பேரப்பிள்ளைகளையும் நான் எப்படி பார்த்துக்கிடுதேன்னு. சரிங்க அத்தை. சரி, மாசமா இருக்கும்போது நிறைய அது இதுன்னு தோணும். அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமான்னு தோணும். நிறைய பயம் வரும், நிறைய கேள்வி வரும். எதுனாலும் கூச்சப்படாம அத்தைக்கிட்ட கேட்கணும், சரியா? சரி, இப்ப சொல்லு, 1/2 மணி நேரம் அந்த ரூம்ல உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தியே, என்ன யோசிச்சுட்டு இருந்த? அத்தை, அது என்னன்னா, ரொம்ப வருஷமா குழந்தை கிடைக்கவே இல்லை. இப்போ பிரெக்னன்சி கிட்ல 2 கோடு வந்தது, அவ்வளவுதான். நம்ம இன்னும் செக்அப் கூட போகல. அதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு தோணுது. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ல அத்தை, அதான் பயமா இருக்கு. இவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அத்தை, நீங்க பயந்ததுனாலதான் பக்கத்து வீட்டுல அது நடந்தது இது நடந்ததுன்னு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா முத்து, நீ ரொம்ப நேரமா சோகமா உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. வந்து சடார்னு என்ன ஏதுன்னு கேட்டா நீ சொல்ல மாட்டல்ல, அதான் பேச்சுவாக்குல கேட்கலான்னு நினைச்சேன். மற்றவங்களுக்கு தெரியறதை விட உண்டான பிள்ளைக்கு நம்மளுக்கே தோணும், நம்ம உள்ள ஒரு உயிர் இருக்குன்னு. அதை நினைக்கும் போது நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்கும்.
நம்ம மனசு சந்தோஷத்துல குதூகலிக்கும். உனக்கு அது அப்படி ஏதாவது தெரியுதா முத்து? அத்தை, உண்மையை சொல்லனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் தெரியல. ஆனா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கத்த. அவ்வளவுதான். நீ கவலைப்படாம இரு. நம்ம நாளைக்கு செக்கப் போயிட்டு வந்துடலாம். அப்போ உனக்கு திருப்தியா இருக்கும்ல? சரிங்க அத்தை. நீ கொஞ்ச நேரம் பாடு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு. சரிங்க அத்தை. மேடம், ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் இல்லைன்னா. இதை பாருங்க, இதுக்கப்புறம் குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. இவ்வளோ நாள் அது சின்ன குழந்தை, நீங்க ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா அவ அப்படியே இருந்திருப்பா. இப்ப பெரிய பொண்ணாயிட்டா இல்லையா? இன்னும் நடக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். நகலும் போதே காயின் எடுத்து முழுங்கிருக்கா. நீங்க அசால்ட்டா இருந்திருக்கீங்க. குழந்தைய பாத்துக்க எப்பவும் வீட்டுல ஒரு பெரியவங்களை வச்சுக்கோங்க. இல்ல மேடம், நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்லயும் சரி அவர் வீட்லயும் சரி எங்களை ஏத்துக்கவே இல்லை. குழந்தை பிறந்தப்ப கூடவா பார்க்க வரல? இல்ல டாக்டர், குழந்தை பிறந்தப்ப பார்க்க வந்தாங்க. நான் இவர்கிட்ட சொல்ல சொன்னேன். இவர் தான் அவங்க அப்பா நிறைய பேசிட்டாரு, நான் இருங்கன்னு சொல்ல மாட்டேன்ட்டாரு. இதை பாருங்க, அதெல்லாம் உங்க பர்சனல். நான் அதை பத்தி பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், குழந்தைய வளர்க்குறது சாதாரணமானது கிடையாது. நீங்க வேற ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. எப்படி குழந்தைய வளர்ப்பீங்க? ஒண்ணு, கொஞ்ச நாளைக்கு ஜாபை விட்டுருங்க. இல்ல ஜாபை விட்டாலுமே தனியால குழந்தை வளர்க்கறது கஷ்டம்தான். உங்க ரிலேட்டிவ்கிட்ட பேசுங்க. உங்க மாமனாரோ மாமியாரோ ஈகோ எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க பேர குழந்தை தானே, அவங்க கையில தூக்கி கொடுங்க. நீங்களாச்சு உங்க பேர குழந்தையாச்சுன்னு சொன்னா தன்னால வரப்போறாங்க. உண்மையை சொல்லப்போனா இதுதான் நல்ல வாய்ப்பு. இந்த சான்ஸை விட்டுட்டீங்கன்னா குடும்பத்தோட சேரவே முடியாது. நேரம் உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு உங்க பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுங்க. அங்க போய் ஒரு 4 நாள் இருங்க. கோபதாபெல்லாம் போய் உங்க கூட கிளம்பி வந்துடுவாங்க. சரிங்க டாக்டர். எனக்கும் அவங்க வீட்டுல போகக்கூடாதுன்னுலாம் எதுவும் இல்லை. ஒரு தயக்கம் தான் இருந்துகிட்டே இருந்தது. நீங்க சொல்றது கரெக்டு தான். எங்களுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை வந்துடுச்சு. அவங்க தான் என் மாமனார் மாமியார். அவங்க பேத்தியை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்றேன். எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். சரிங்க, முதல்ல காயினை வீட்டில் அங்கே எங்கன்னு போடுறதை விடுங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. கீழே ஃப்ளோர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. சரிங்க டாக்டர். ஆக்சுவலா நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். காயின் தொண்டைக்குழியை விட்டு வெளியே வரவே இல்லை. என்ன நடக்குமோன்னு பயந்துட்டேன். குழந்தை வேற மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டா. நல்ல வேளை என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி சொன்னா. ஹாஸ்பிட்டலும் பக்கத்துல இருந்ததுனால உடனே கிளம்பி வந்தேன். சரிங்க, கவலைப்படாதீங்க. பாப்பா நல்லா ஆயிட்டா. பத்திரமா பாத்துக்கங்க. சொன்னதே ஞாபகம் இருக்கட்டும். பெரியவங்களை வீட்டை கூட்டிட்டு வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். யூஆர் வெல்கம். முத்து, புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? புடவை நல்லா இருக்குங்க. நல்ல ஷைனிங்கா இருக்கு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. கட்டின மாதிரியே இல்ல, சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, எப்ப கடைக்கு போனாலும் இந்த கலர் புடவையை தான் முதல்ல கை தூக்குது. நல்லா இருக்குங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் பிங்க் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, ஆதிக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குமா. எப்ப போனாலும் அண்ணா பிங்க் கலர் தான் சொல்லுவா. மனசு கடைக்குள்ள போனாலே பிங்க் கலர் தான் தூக்குது. இல்லங்க, இந்த டிசைனும் நல்லா இருக்கு, கட்டிக்கவும் நல்லா இருக்கு. என்னதான் ஆன்லைன்ல வாங்குறப்ப இந்த ஃபீலே கிடைக்காது பாத்துக்கங்க. நமது பார்க்க படத்துல வந்து ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நேர்ல வந்தா டிசைன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா இந்த saree ரொம்ப அழகா இருக்குங்க. சாரிய கடையில பார்க்கும்போது சுமாரா தான் இருந்தது. நீ கட்டினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா ஐஸ் வைக்கிறீங்க. உண்மையதான் சொன்னேன். சரி சரி, நம்பிட்டேன். முத்து, உன்னை மறந்துட்ட. என்னங்க? நான் உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தனே, அதை போடலையா? இல்லங்க, செக்கப்க்கு தானே போறோம். அதை போட்டா ரொம்ப ஓவரா இருக்குமோன்னு தோணுச்சு. இல்ல, என் பொண்ணு இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ண போறோம். அதான் அந்த செட்லாம் போட்டு வந்தனா ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும்ல. நம்ம போட்டோ கூட எடுத்துக்கலாம். சரிங்க. ரொம்ப அழகா இருக்கு. என்னம்மா, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? போவோமா? கிளம்பிட்டோம் அத்தை. புடவை ரொம்ப அழகா இருக்குமா. உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு. நல்ல எடுப்பா இருக்கு. நானும் அதுதாமா நினைச்சேன். அவளுக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு. நான் கூட அவளுக்கு எப்படி இருக்குமோ, புடவை பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சேன். என் மருமவளுக்கு என்ன போட்டாலும் நல்லாதான் இருக்கும். பாருடா, இது எப்ப இருந்து? சும்மா இருடா. முத்து, நெக்லஸ் புதுசா இருக்கு. அத்தை, உங்க புள்ளதான் கிஃப்ட் பண்ணாரு. பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா. ரொம்ப அழகா இருக்கு. அத்தை, இது என் மேல இருக்கிற பாசம் இல்ல, வயிற்றுக்குள்ள வளர்ற உங்க பேத்தி மேல இருக்கிற பாசம். அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் மேலேயும் என் பையனுக்கு ரொம்ப பாசம் உண்டு. அம்மா சும்மா இருமா. பின்ன உங்க கண்ணே பழிச்சிட்ட போகுது. பழையபடி மாமியார் மருமகளும் உம்முன்னு ஆயிட போறீங்க. அப்புறம் டெய்லி என் தலை தான் உருளும். இல்லங்க, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது.
நீங்க இப்படியே அவளை கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் பாருங்க அவ என்ன தனியா பிரிச்சு கூட்டிட்டு போக போறா. வாய்ப்பே இல்லடா. சரி, இன்னும் எந்த பால போட்டாலும் சிக்ஸர் தான் போல. சரிம்மா, கிளம்பலாமா? அம்மா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்ல போறாங்களோன்னு படபடன்னு இருக்கு. இதுக்கு எதுக்குடா பயப்படணும்? ஹாஸ்பிட்டல் போக போறோம், மாசமா தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண போறாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க, கொண்டு வந்து சாப்பிட போறா, குழந்தை நல்லா இருக்கும், நீ கவலைப்படாம இரு. அம்மா, இன்னைக்கே டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டேப்லெட் உடனே கொடுத்துருவாங்களா? ஆமாடா, உடனே கொடுத்துருவாங்க. முத்து வேற மாத்திரையே போட மாட்டாளேம்மா, எப்படிம்மா போட போறா? அதெல்லாம் அவ பிள்ளைன்னு வந்தா அக்கறையா போட்டுப்பா. முத்து, இங்க பாருமா, உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோ, சரியா? கூச்சப்படக்கூடாது. உனக்கு ஏதாவது கேட்க கூச்சமா இருந்தா அத்தை கிட்ட சொல்லு, அத்தை கேட்க. சரிங்க அத்தை. அத்தை, அம்மா ஃபோன் பண்ணாங்க, நேரா ஹாஸ்பிட்டல் வந்தறேன்னு இருக்காங்க. அவங்க எதுக்குமா? நம்ம போய் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். அங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அம்மா, அவங்க அம்மா வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இல்லடா, எதுக்கு? அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இதுக்கு இடையில எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு? வரப்போறது நம்ம வாரிசு, நம்ம போனா போதும். அத்தை, அம்மாவும் வரேனாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எங்க ஹாஸ்பிட்டல்ல தானே பார்க்க போறோம். உங்க ஹாஸ்பிட்டல்லையா? குமார், என்ன சொல்ற இவா? நம்ம எப்பவும் பாக்குற டாக்டர் கிட்ட போகலையா? இல்லம்மா, முத்து ஆதி வேலை பாக்குறாள்ல, ஆதிக்கிட்டே செக்கப்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்க நம்ம எப்பவும் பாக்குற இடத்துலயே பார்க்கலாம். அத்தை, எனக்கு ஆதியை பார்க்கணும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவகிட்ட செக்கப் போனா மனசு விட்டு நான் என்ன வேணா பேசுவேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை. இதோ பாருமா, உங்க வீட்டு மைனிமார் 2 பேரும் இன்னும் மாசமாகல, நீ தான் உண்டாயிருக்க. அதுவே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உன்னை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க முன்னாடி நீ போகாம இருக்கிறதா நல்லதுமா. அத்தை, அவங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்க. அவங்க 2 பேரும் ஏன் பொண்ணுங்களா இருந்தாலும் இப்ப உங்க வீட்டு மருமக்க மாறுமா. அம்மா, எதுக்கு நீ கோவமா பேசுறீங்க? அவ கன்சீவா இருக்கா. இந்த பாருமா, அவ இப்பதான் டாக்டர் ஆயிருக்கா, ரொம்பலாம் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ உண்டாயிருக்கன்னு எல்லாரும் பார்க்க வந்தாங்களே, அவ பார்க்க வந்தாளா? அவ மனசுல நல்லெண்ணம் இருந்திருந்தா உன்னை பார்க்க வந்திருப்பா. அதுலயே உனக்கு தெரிய வேணாம், இவ முதல்ல மாசமாயிட்டாலே நம்மளுக்கு இன்னும் குழந்தை கிடைக்கலையேன்னு அவளுக்குள்ள ஏதோ ஒரு பொறாமை. அம்மா, நம்ம பாப்பா அப்படி நினைக்கிற ஆள் இல்லம்மா. பாப்பான்னு சொல்லாத. என்னைக்கு அந்த வீட்டுக்கு நம்ம இஷ்டம் இல்லாம நம்ம வேணான்னு சொல்லியும் நம்மளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி போனாலோ, அன்னைக்கே அவ மேல இந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அவ என் மக இல்ல, சக்கரவர்த்தி வீட்டு மருமக, இவளோட மைனி. அந்த வீட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் செக்அப் போகணும்னா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் உங்களை தடுக்க விரும்பல. நான் வீட்லயே இருக்கேன்.